Hi, praise Lord. God is saying unto you, you have received spirit to call God Abba Father. கர்த்தராகி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அதாவது இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இந்த வசனங்களை குறிப்பிட்டு எழுதுறாரு. என்னன்னா, அதாவது மறுபடியும் நீங்கள் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பயம் ஆட்கொண்டு உங்களை எப்பொழுதும் இந்த பயத்தின் காரியங்கள் நிமித்தம் பயத்தினால உங்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை போல இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்க வேலையை குறிச்சு பயம், உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு பயம், உங்களோட ஊழியத்தை குறிச்சு பயம், இல்லைனா என்ன செய்யணும் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், இந்த நேரத்தில் இதை செஞ்சாகணுமே ஆனால் என்கிட்ட அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், இப்படிப்பட்ட பலவிதமான பயத்தின் காரியத்தினால உங்களுடைய வாழ்க்கையும் அடிமைத்தனத்தில் இருக்குதான். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ், ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ்ல இருந்து உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் விடுதலை ஆக்கி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால மறுபடியும் நமக்குள்ளாக அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குது அப்படின்னா நாம மறுபடியும் பயப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில பயம் உங்களை ஆட்கொள்ளுதுன்னா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து இன்னும் விடுதலையாக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில எப்படி நான் விடுதலை ஆகுறது, இந்த பயத்துல நான் எப்படி வெளியே வருது, இந்த திகிலான சூழ்நிலையில நான் எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டோட வார்த்தையை விசுவாசிங்க. ரோமர் 8:15 படி ஆண்டவராகிய கர்த்தர் என்னை அடிமைத்தனத்தின் ஆவியில இருந்து விடுதலை ஆக்கி நம்முடைய குமாரனின் அன்பின் ராஜ்யத்துக்கு என்னை சுதந்திரமானாய் மாற்றி அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்ததுனால அந்த பரிசுத்த ஆவியின் நிமித்தம் கடவுளாகிய ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து, அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க பெற்றுக்கொள்கிறவா மாறுவீங்க. ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம் பயமுள்ளவர்களா இருக்க வேணும்னும் இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால விசுவாசத்தோடு உங்களை ரட்சித்ததான என்னை ரட்சித்ததான ஆண்டவரை நோக்கி அப்பா பிதாவே நாம கூப்பிட நமக்கு தைரியம் உண்டு. அதாவது ஆண்டவர் அவர் கடவுள், அவர்கிட்ட நான் போனா அவர் என்னை அடிச்சிடுவாரு, குத்திடுவாரு, கொலை பண்ணிடுவாரு, அவர் என்னை தண்டிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு ஆக்ரோஷமான தோற்றத்திலிருந்து நமக்கு காட்டுறதை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கடவுளை அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடத்தக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு தர ஆரம்பம். ஆனால் இந்த விசுவாசிங்க, ஆண்டவரை நோக்கி அப்பா பிதாவை